இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு வச்சு வரகு அரிசி வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்கிறோம், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிறுதானியத்தில் வாழைத்தண்டு சேர்க்கும்போது உடம்புக்கு ஹெல்த்தியானது இது. இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம் ஈஸியான முறையில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டு நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசிங்கிறதுனால இதில் நான் பாதி தான் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி நல்லா வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 2 கப்பு வரகு அரிசி எடுத்துருக்கேன். இந்த வரகு அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் பிரியாணி. அது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுங்க. நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட செய்யலாம், நம்ம இப்போ வரகு அரிசிங்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி 2 இந்த மாதிரி சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்கிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படியே குறுக்க அப்படியே அரிஞ்சு 4 பீஸாக அப்படியே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கறி பீஸ் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதையும் ஒரு பெசரி நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா அந்த வாழைத்தண்டு உப்பு காரத்தில் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டிட்டு சேர்க்கணும். அது தட்டிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இஞ்சி நல்லா ஒரு துண்டு அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அதையும் நல்லா ஒரு தட்டி இடித்து எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துருக்கேன் நான். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் அப்படியே உடச்சி போட்டு அதையும் அப்படியே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. 1-2மா தான் தட்டணும், ரொம்ப நைஸாக பச்சை மிளகாயை தட்டிடாதீங்க. அதையும் எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் ஒரு 15 பூண்டு பல், 15-20 பூண்டு பல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அதிகமாக உரித்து வச்சுருக்கேன். நான் வேறு எதுக்கு கொஞ்சமாக தான் இல்லை நான் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தட்டி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்து அதையும் எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் நல்லா உரிச்சிட்டு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா ஒரு தட்டிக்கிங்க. நான் வந்து இது வந்து அளவு எல்லாமே 2 கப்பு அரிசிக்கு நான் அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் எல்லாமே நீங்கள் கூட்டி சேர்த்துக்கணும். நான் 2 கப்புக்கு உள்ளது தான் ஒரு 15 சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கேன். அதையும் நல்லா அதை மாதிரி தட்டி இடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு குக்கர் நல்லா வெயிட்டாக கனமாக உள்ள குக்கரை வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட இது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. பிரிஞ்சி இலை, லவங்கம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொட்டு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சோம்பு நல்லா பொரிய விட்டு முந்திரி கொஞ்சம் உடச்ச முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாதத்தோடு கடிப்பட்டு சாப்பிடும்போது. இப்போ தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா நம்ம சேர்த்து தான் அதை சுருள வதக்கி எடுக்க போகிறோம். நல்ல சிம்மில் வச்சு இதை செய்யுங்க. தீயை கூட்டி வச்சு செஞ்சால் வெங்காயம் வந்து வேகாது, கலர் மாறிடும் நமக்கு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாகில் கட் பண்ணி நைஸாக அதையும் சேர்த்து நல்லா செவக்க சுருள வதக்கிக்குங்க. பெரிய சைஸு தக்காளி 2 பழமாக எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா குழைவாக ஆகிற அளவுக்கு மீடியமான தீயில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா அதை நல்லா கிள்ளி போட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதையும் சேர்த்து சுருள வதக்கி விட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் தூவி அதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக எல்லாமே அரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன்.
கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம வாழைத்தண்டில் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் நான் கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சுருளாக வதக்கி விட்டு இப்போ வாழைத்தண்டை அதில் சேர்த்துட்டோம். சேர்த்து அதையும் நல்லா இப்படியும் அப்படிமா ஒரு பரட்டி விட்டு நல்லா அப்படி பரட்டி விட்டுக்குங்க. பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுக்குங்க. அப்போ நீங்கள் வந்து திறந்து கிளறி விட்டுக்கிட்டுருங்க. அப்புறம் அடி பிடிச்சா மாதிரி ஆகிடும் அது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் கெட்டியான தேங்காய் பால் கடைசியாக அதை நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு நான் 2 கப்பு வரகு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி. அது நல்லா 1/2 மணி நேரம் நம்ம அரிசி ஊறி இருக்கணும். அது அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம வந்து வரகு அரிசி வந்து நமக்கு குருணையாக இருக்கிறதுனால சட்டுன்னு குழஞ்சி போயிடும். அதனால் 1 கப்புக்கு 1 கப்பு தான் வைக்கணும். நம்ம மசாலாலாம் எல்லாம் தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி நமக்கு கிரேவி பார்த்துக்கு இருக்குது. அதனால் 2 கப்பு மட்டும் வச்சுக்கிங்க, கரெக்டாக இருக்கும் அளவு இது. இப்போது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா சலசலன்னு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச வரகு அரிசியை தண்ணியை நல்லா வடித்து விட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். நமக்கு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம எப்போதும் பிரியாணி அரிசியில் செய்வோம், நார்மல் அரிசியில் கூட செய்வோம். ஆனால் வரகு அரிசி சிறுதானியத்தில் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே இது நல்லது. வாழைத்தண்டு வந்து சுகர் கண்ட்ரோல்லாம், சுகரு கிட்னி பிரச்சனை இதெல்லாமே சரி செய்யக்கூடியது. அதனால் சிறுதானியத்தில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வரகரிசி நல்லா கலந்து விட்டுட்டு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம அதையும் நல்லா இந்த அளவுக்கு மட்டம் அதாவது தம்மில் போடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை நல்லா கலந்துவிட்டு எல்லாம் மட்டம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க மேலே. அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு விட்ருங்க. வெயிட் போட்டு நல்லா மீடியமான தீயில் வச்சு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏர் ரிலீஸ் ஆனது பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்படி பார்க்கலாம் கமன்னு நல்லா உதிரியான வரகு அரிசி வாழைத்தண்டு பிரியாணியும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து அளவு தண்ணி கரெக்டாக வச்சுக்கிங்க. சாதமும் நல்லா வெந்து சாஃப்டாக கிடச்சிருக்கு. நமக்கு மேலே பொடியாக கட் பண்ணால் மல்லி இலைகளை தூவி விட்டு பரிமாறுங்க. இப்போ வரகு அரிசி வாழைத்தண்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வைக்கிற தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இது ஏன்னா குழஞ்சிரும் அதிகமாக தண்ணி வச்சா. நம்ம வாழைத்தண்டும் நல்லா உங்களுக்கு வேணும்னா குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது பார்க்கையில் நல்லா கறி துண்டு மாதிரியே இருக்கும், மட்டன் கறி மாதிரி. அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துருக்கேன். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. இதோட வெங்காயம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து இறால் கிரேவி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே இதில் கொஞ்சமாக இறால் தொக்கை சேர்த்து அப்படியே வச்சிடணுங்க. அப்படியே இதோட சேர்த்து வச்சு சூப்பராக இருக்குது. இந்த இறால் கிரேவிக்கும் அது மாதிரி ஆனியன் வச்சு சாப்பிடும்போதும் நல்லா இருக்குது. வாழைத்தண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா அதுவும் சாஃப்டாக கிடச்சிருக்கு. நமக்கு சாப்பிட்றது நல்லா இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாழைத்தண்டு வந்து நார் அதிகமாக இல்லாத தண்டாக பார்த்து வாங்கிக்கிங்க, அது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.